தந்தை பெரியாரோட 146வது பிறந்த நாளை ஒட்டி அவரோட திருவுருவ சிலைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இருக்காரு. தளபதியோட இந்த ஒரு செயலால பல்வேறு விவாதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு சோசியல் மீடியால ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. சோ என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தந்தை பெரியாரோட 146வது பிறந்த நாளை ஒட்டி அவரோட திருவுருவ சிலைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இருக்காரு. தளபதியோட இந்த ஒரு செயல் 7 முக்கியமான கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்ட்டு சோசியல் மீடியால ஒரு நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கு. இப்பதான் ஆட்டமே சூடு பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி சைலண்டா வந்து தளபதி சம்பவம் பண்ணிட்டு போயிட்டாரு. அதாவது தளபதி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் சோசியல் மீடியா ஃபுல்லாவே இத பத்தி தான் பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கு. ஓகே, தளபதியோட இந்த ஒரு செயலால 7 முக்கியமான கேள்விகளையும் விவாதங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்றாங்க. அது என்னன்னா அப்படிங்கறத பார்க்கலாம். 1. விநாயகர் சதுர்த்திக்கு விஜய் வாழ்த்து சொல்லல, ஆனா பெரியார் சிலைக்கு மாலை அணிவிச்சிருக்காரு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவரோட கொள்கை மதசார்பற்ற கட்சி கொள்கையா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு விவாதம் போய்கிட்டு இருக்கு. 2. விஜய் கட்சி தொடங்கும் போதே அந்த அறிக்கையில பெரியார் அம்பேத்கரோட பேரை பயன்படுத்தினாரு. சோ அதுவும் பாத்தீங்கன்னா மதசார்பற்ற கட்சி கொள்கை அப்படிங்கறத தான் காட்டுது. 3வது கேள்வியா சோசியல் மீடியால என்ன விவாதம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஓணம் பண்டிகை கேரளால இந்து பண்டிகை இல்லாம ஒரு சமத்துவ பண்டிகை கொண்டாடுறாங்க. இந்த நிலைமையில அதுக்கு நடிகர் விஜய் வாழ்த்து சொல்றாரு, ஆனா விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லல. இதனால 4வது பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது மூலமா விஜய் தன்னை மதசார்பற்ற கட்சி கொள்கை கொண்டவரா மட்டும் காட்டாம திமுகக்கு எதிர்த்தரப்பு என்பதையும் காட்டுறாரு அப்படின்ட்டு விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. அதாவது இப்ப கிட்டத்தட்ட திமுக அதிமுகவோட அதே கொள்கையை நடிகர் விஜய் பேச தொடங்கி இருக்காரு. திமுக வலுவான கட்சியா இருக்கிறதுனால தோல்வி முகத்தோட இருக்க அதிமுகவோட வாக்குகளை குறி வச்சு விஜய் களமிறங்கி இருக்காரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் விசிக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் திராவிட கட்சிகள் கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலை மாத்தி ஒரு புதிய கூட்டணி கிடைக்கிறதுக்கான சூழலை விஜய் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. கடைசியா தமிழ்நாட்டுல பெரியாரை தாண்டி ஆன்மீக அரசியல் செய்ய முடியாது. இது வந்து நடிகர் விஜய்க்கு நல்லாவே தெரியும். இதனால அவர் பாஜக பக்கம் சாயறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்ட்டு சோசியல் மீடியால ஆளுக்கு ஒரு விவாதங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தளபதி சைலண்டா வந்து இன்னைக்கு சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டாரு. ஓகே நண்பா, இந்த ஒரு அப்டேட் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.